ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன நிலைமையில ரோகிணி இருக்கு? அப்படின்னு கூட தெரியாம மறுபடியும் "நீ இப்ப எனக்கு காசு குடுக்கல. இப்பவே நேரா போயிட்டு உண்மைய எல்லாத்தையும் முத்துக்கிட்ட சொல்லிடுவேன்" அப்படின்னு பிளாக்மெயில் பண்றாப்ல. ஏற்கனவே ரோகிணி மாட்டி இப்ப வீட்ட விட்டு வெளியில வந்து கிடக்கு. அதெல்லாம் தெரியவே தெரியாதாட்டுக்கு. நம்ம ரோகிணி பார்த்தீங்கன்னா, வேணும்னே "இல்ல சொல்லிடாத, என்கிட்ட காசு இல்ல" அப்படின்னு கெஞ்சுற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. "நீ காசு தரமாட்டியா? இப்பவே போய் நான் முத்துக்கிட்ட சொல்றேன் பாரு" அப்படின்னு நம்ம பிஏ கிளம்பி போறாப்ல. போனதுக்கப்புறம் ரோகிணியே விழுந்து விழுந்து சிரிக்குது. அதுக்கப்புறம் என்ன, நேரா பிஏ போயி முத்துக்கிட்ட "நான் உனக்கு ஒரு உண்மை சொல்லப் போறேன். உங்க வீட்ல இருக்குல்ல மனோஜோட ஒய்ஃப் ரோகிணி, அது பேரு ரோகிணியே இல்ல. அது பேரு கல்யாணி. அதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு குழந்தைலாம் இருக்கு" அப்படின்னு சொல்லி வைக்கிறாப்ல. ஏற்கனவே இதெல்லாம் முத்து, மீனாவுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? ஸோ கார் பார்க்கிங்ல தான் போய் சொல்றாப்ல. இப்ப நம்ம பிஏ சொன்னது மட்டும் இல்ல, "இவ்ளோ பெரிய உண்மை சொல்லியிருக்கேன்ல, நீயே பார்த்து எனக்கு ஏதாச்சும் குடேன்" அப்படின்ன உடனே, ஒரு ரூமுக்கு அழைச்சுக்கிட்டு போயிட்டு பிஏவ போட்டு மொத்துன்னு மொத்துறாப்ல நம்ம முத்து. ரொம்ப காமெடியான ப்ரோமோ தான். பார்க்கறதுக்கு இன்னும் எவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.